எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு தான் சீக்கிரமா 3 மணிக்கு அலாரம் ஆச்சு. 4:30க்கு எழுந்திரிச்சிருக்கேன். ஃபேமிலியாக வெளியே போகிறோம். அதனால எங்கள் அத்தையை நேற்று நைட்டே எங்கள் அத்தையோட ஸ்பெஷாலிட்டி தக்காளி சோறு அது மாதிரி தான் செய்யணும். தயிர் பச்சடிலாம் போட்டு இது பழைய குழம்பு, பரோட்டா சால்னா. இதில் ஐ திங்க் இதில் எங்கள் மாமா கஞ்சி சோறுன்னு நினைக்கிறேன். இதில் சுடு சுடு தக்காளி சோறு. இதில் அத்தை அடுக்கு போட்டு டொப்பி வாங்கியிருக்காங்க. டொப்பி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் தான் எதுவும் சாப்பிடக்கூடாது. அடியில் ஃபுல்லாக ஃப்ரூட்டே, மேலே பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸு எல்லாம் பக்கா ரெடி. இது என் மருந்து பை. இதில் இன்னும் வாட்டர் ஃபில் அத்தை பண்ணி வச்சிட்டாங்க. இல்லைன்னா 1000 ml மருந்து மாத்திரை எல்லாத்தையும் எங்கே போனாலும் கையிலே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மடக்கு குடிக்கணும். வாங்க, மணி 4 கலாச்சி கிளம்புறதுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. வாசலை கூட்டி கோலத்தை போட்டு கிளம்பிடுவோம். இன்னைக்கு தான் சீக்கிரமாக எழுந்திருக்கிறதுனால நவருங்க கோலம் போடலான்னு வாசலை கூட்டி தண்ணியை தெளிச்சு விட்டுருக்கேன். பரவாயில்ல, நிலாவும் இல்லை. நிலா இல்லைனாலும் என் கிறுக்கலை விட மாட்டேன். கிறுக்கி தள்ளுவேன். சின்னதாக கிறுக்கலாமா பெருசாக கிறுக்கலாமா? சரி விட, போட்டதுக்கப்புறம் அதுவாக வரும். தண்ணி பத்தல. என்ன பறவை கத்துன்னு கூட தெரியல. காலை டைம்ல இந்த பறவை இந்த சவுண்ட்ல கத்தி கேட்டதே இல்லை. ஏதேதோ பறவைலாம் கத்துது இந்நேரத்துக்கு முடிச்சா. கோலம் வேற களைஞ்சு மறந்து போச்சு. வர்றத போடுவோம். இதுக்கெல்லாம் கலங்குற ஆள் அபிநயம் கிடையாது. நல்லா இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எப்படி வேணா நக்கிருக்கலாம். ஓகேவா? ஏதோ ஓரளவுக்கு ஓகே. கிரிக்கெட் வேலை முடிஞ்சு இப்போ கிளம்புற வேலை தான். எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. நான் ஓகே மட்டும் தான் பேலன்ஸு. போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். தொடர்ந்து என்ன பண்ணுங்க. எல்லோரும் ரெடி ஆகிடுச்சு. மணி கிட்ட வரும் 6 மணிக்கிட்ட இருக்க மாட்டேக்கு. இருட்டாக இருக்கும். ஆனாலும் இதான் என்னோடய அவுட்ஃபிட். வீட்டில் இல்லை, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால தலையே கூட்டுது. இப்படியே வண்டியில் போகிறனால தெரிஞ்சுக்கொள்ளாது. ஸோ நோ ப்ராப்ளம். எங்கே போகிறோன்னு சொல்லலாம் தான். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே ஒரு கரெக்டான அக்யூரேட்டான பிளான் இல்லை. போகிற வாக்கில் போவோம், என்ஜாய் பண்ணுவோம். இது ஒரு ஃபேமிலி ட்ரிப். எங்களோட ஃபேமிலி ட்ரிப் ஃபார் ஓப்பன் ஸ்பேஸ் காரில் இல்லாமல் நார்மல் ஸ்பேஸ் கார். எங்கே போகிறோன்னா குலதெய்வ கோயிலுக்கு. எப்பயுமே மார்னிங் ஏதாவது சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால ஆப்பிளே கொய்யாக்கா. எங்கள் அத்தை அந்த பைக்குள்ள என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. அந்த பைக்குள்ள என்னென்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோளம் எடுக்கிறாங்க, மது பாப்பாவுக்கு சீனி எடுக்கிறாங்க, எனக்கு ஆப்பிள் கொய்யாக்கான்னு விஷயம்லாம் இருக்கு. அண்ணாச்சி பழம், கொய்யாப்பழம், அப்புறம் ரம்புட்டான் பழம், எல்லா பழமும் அது கூடையிலேருந்து ஒன்றா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ அசைய கூட மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அதுவும் நாங்கள் வர வழியில் இந்த மலையில் மயில் சவுண்டு கேட்டுச்சின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணி பார்த்தோம். அந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் அழகாக இருக்குது. வியூ இப்போ பார்த்தியா சூப்பர் வியூவாக இருக்கு. அதோட கழுத்து, அதோட தோகை கொண்டு நல்லா சூப்பராக தெரியுது. எப்படி பறந்து போய் அங்கே உட்காந்துருக்கோம். சூப்பர் வியூ. முருகர் அருள் கிட்டிடுச்சு. கிளம்பலாம். அதான் நாங்கள் என்னென்னா குண்டு பல்பை பார்க்கறதுக்காக நிறுத்தினோம். அந்த மலையிலேருந்து இப்போ தான் குண்டு பல்பு கொஞ்சமாக வராது. அதனால் அந்த வியூ பார்க்க நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் அப்புறம் பின்னாடி இந்த மலை லைட்டாக அந்த பனி பெய்கிற ஃபீல், இந்த பாக்கத்தோப்பு, இந்த தேக்கு மரம், அது இல்லாமல் அங்கே மார்னிங்கே ரோஸ் பூ பறிச்சிட்ருக்காங்க. அந்த குட்டி குட்டி செடியிலே அவ்வளோ ரோஸ் பூ வச்சுக்க போகிறேன். பின்னாடி மல்லிப்பூ. வீடெலாம் வாங்கினா இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வாங்கி செட்டில் ஆகிடணும் லைஃப்பில். நல்லா இருக்கு. சரி வாங்க அடுத்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். நாங்கள் சமோசா வாங்கலான்னு நிறுத்தினோம் வண்டியை. இந்த சைடில் மட்டும் கரெக்டாக இந்த 2 வீதியில் மட்டும் அத்தனை ஆஞ்சநேயர் இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம வீட்டில் இந்த சைடில் இருந்துச்சுன்னு வச்சுக்க, வடவம் என்னது கோதுமை ஒன்று காய வைக்க முடியாது. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போயிடுவார் ஆஞ்சநேயர்.
நல்லா மொச்சிக்குன்னு இருக்காரு. நல்லா வடபோண்டா போட்டு வளர்த்துட்ருக்காங்க. இந்த ஒரு ரோடு அசால்ட்டாக கிராஸ் பண்ணுறாருப்பா பாஸு. அண்ணே லெஃப்ட் ரைட்டு பார்த்து போங்கண்ணே. அடுத்து தம்பி வராப்புல. கவர் குரங்கு வித்தங்கிறத கரெக்டாக இருக்குது. இடக்கு போக பார்த்தியா அந்த குட்டி. சரி சம்சா வாங்கிட்டு வண்டி எடுக்கணும், பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியும் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். எங்கள் வீட்டில எல்லாம் டீ குடிக்கிற பார்ட்டிஸாக இருக்கிறதுனால வண்டி அங்கே நிறுத்தி டீ குடிச்சிட்ருக்கோம். டீ குடிச்சு அன்எக்ஸ்பெக்டடாக டீ குடிக்க ஒரு இடத்துல நிறுத்தினோம். ஆனால் அங்கே பாருங்க வியூவை. அப்படியே மயில் எவ்வளோ பெரிய தோகையோட செம்ம கம்பீரமாக உட்காந்துருக்கு. கிட்ட போனால் பறக்குமா என்னன்னு தெரியல, பட் ஆனால் அழகாக இருக்குது. போகலாம் நம்ம. ஸ்லிப்பை செருப்பு போடக்கூடாதுல, கொஞ்சம் கல் முள்ளு குத்துது. ஆப்போசிட் சைடில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும்ல. நம்ம ஃப்ரண்ட்டில் போகிறத விட மயிலுக்கு கொஞ்சம் பேக்கில் போவோம். முருகா கொஞ்ச நேரம் பறக்காத, ஒரே ஒரு கிளிக் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட் மீ. அழகாக இருக்கீங்க நீங்கள், ஸோ க்யூட்டு. நாங்கள் பேக் வியூ கேட்டுகிட்டே இருந்தனால அவர் என்ன பண்ணுறாரு, தொகையும் விரிச்சு காமிச்சிட்டாரு, பேக் வியூவும் காமிச்சிட்டாரு. அவ்வளோதான்ப்பா, அவங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நான் பார்க்குறேன்னு கிளம்பிட்டாரு. ஓ ஆமாம், அந்தாண்ட நெல் வயல் நெல் காஞ்சிருச்சு வயல். அதனால் கொஞ்சம் விசிட் போட வந்திருக்காரு, நெல் பறிக்கலாமா என்னன்னு. அவர் தோஸ்தை தேடுறாரு. அங்கே தேநீர் இடைவெளி முடிஞ்சிருச்சு, நமக்கு கிளம்பலாம். அதுதான் நாங்கள் எப்பயுமே குலதெய்வ கோயிலுக்கு போனால் ரெகுலராக இந்த ஸ்பாட்டில் தான் நிறுத்துவோம். என்ன இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்திட்டோம். எப்பயுமே அங்கே தூரத்தில் ஒரு சோலார் பேனல் தெரியுதா, அதுக்கு நேராக நிறுத்துவோம். இன்னைக்கு பச்சை பசேன்னு கடலைக்காட்டுக்கு முன்னாடி நிறுத்திருக்கோம். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. விரிச்சு போடுங்க. சாப்பிட்றோன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு ட்ராவல் பண்ணும்போது சாப்பிட்றோன்னா கீழே உட்காரத மறந்துடுவோம். அப்படிலாம் இல்லை, இந்த டைம் கரெக்டாக எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுட்டு கீழே உட்கார்றது, தட்டுலேருந்து கரண்டிலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஸ்பாட்டும் சூப்பர் ஸ்பாட்டு. செம்ம காற்று, கடலக்காடு, தென்னை மரம், நாடாலாம் பனை மரம். பரவாயில்ல, காடு அந்த பக்கம் காஞ்சிருக்கு, இந்த பக்கம் பசுமையாக இருக்கு. காலை சிற்றுண்டியை சாப்பிட்டு வந்துடுறேன். சரி அப்பா, காலை சிற்றுண்டி வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. எல்லாம் சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். நல்ல ஹாப்பியான ஒரு மார்னிங் உணவை சாப்பிட்டாச்சு. அங்கே இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். அத்தை எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நான் வீட்டுக்காரரும் சாப்பிட்டேன். ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிறேன், இப்போ தான் நான் சாப்பிட்டேன். இந்த பிளேஸ் விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசே வரல. நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா கண்டிப்பாக இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுங்கிற ஒரு ஐடியாலஜியில் இருக்கோம். அங்கேயும் விவசாயம் பண்ணுறாங்க, பரவாயில்லல. ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இங்கே கிணறே இல்லை சொல்லப்போனால். நாங்கள் அது வரைக்கும் போய் பார்த்தோம், அங்கேயும் கிணறு இல்லை. ஆனால் எப்படி பூமியை நம்பி இதாயிருக்கா என்னன்னு தெரில. ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இதான் காவேரி ஆறு. காவேரி ஆறு தானே, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. காவேரி ஆற்றுல மண் தான் இருக்குது, தண்ணியே காணோம். தண்ணி அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. சரி, வந்ததுக்கு கோயிலுக்கு முன்னாடி குளிச்சுட்டு போகலாமேன்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். பட் அது முடியல, தண்ணியை தெளிச்சிட்டு போகலான்னு வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம், வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு காவேரி ஆற்று மணலில் நடக்கவே முடியல, பொடி வேற சுடுது. அப்படியே போயிட்டு தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு வரலான்னு வந்துட்டோம். வரும்போது ஏன் சும்மா வரணும், அதனால் சுண்டல் அள்ளி போட்டு வந்துட்டேன், கடுகு முடுக்குன்னு தின்னுக்கிட்டேன். இதான் காவேரி ஆறு. ரொம்ப ஆளெல்லாம் போல், வெயில் அடிக்கிறதுனால முன்னாடியே வந்துட்டோம். கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்கு. ஆனால் அதுவே ஜோஜி குட்டி அக்காவுக்கும் பக்காவாக இருக்குது. நாங்களாம் சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு கிளம்ப போகிறோம். இதுதான் காவேரி ஆறு. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ஒஸ்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. கிளம்பலாம். தலைக்கு தண்ணி தெளிச்சிட்டு வாங்க. பார்த்தோம், தண்ணிலாம் தெளிச்சிட்டோம், ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டோம், கிளம்பிட்டோம். இங்கே ஏதோ பூஜை ஆட்டுக்கு. ஆனால் நம்ம வந்த வேலை இது இல்லை, நம்மளோட கோவில் அந்த பக்கம் போகணும். வாங்க போகலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள், கோயிலில் பார்க்கலாம். இது எப்படி சொல்கிறது, ஒரு மெயின்லேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பெரிய சிவன் கோவில். 3 பேர் அண்ணா தம்பியா, 3 பேர் அண்ணா தம்பியில் ஃபைட்டு வந்ததுனால
மீதி 2 பேரும் வெவ்வேறு மலைக்கு போயிட்டாங்க. இங்கே நடுவில் ஒரு மலை இருக்கும், அந்தாண்ட ஓரத்தில் ஒரு மலை இருக்கும். இவர் தான் அண்ணனா. இவர் வந்து இங்கே இருந்துக்கிட்டாராம்மா. இது என்ன கோவில்? கடம்பவனேஸ்வரர் கோவில். இதான் ஃபர்ஸ்ட் கோவில். சூப்பராக இருக்குல்ல. உள்ள அந்த தூணோட ஸ்ட்ரக்சர் பாரு, ஒரே மாதிரி இருக்கு. இந்த மரம் பாரு, எல்லாமே அந்த அடி தண்டுலேருந்து தான் பூவு காய் எல்லாமே வச்சிருக்கு. சைடு பார்ட்டிஷனில் கிளை போயிருக்கு, ஆனால் அதில் கூட வைக்கல. கரெக்டாக இந்த சென்டர் தண்டு இருக்கு பாரு, அதில் தான் வச்சிருக்கு. லைக் இந்த பூ இந்த அங்கே ஜூமின்ல காட்ட முடியுமா? அங்கே போயிட்டு அந்த பூ பார்த்தீங்கன்னா இது ஏதோ நாகப்பூ மரமோ ஏதோ சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொன்னான், செம்மொழி பூங்கால இருந்துச்சு. இந்த பூவை பறிச்சுட்டு போய் நாகம் வந்து சிவலிங்கம் தலையில் வந்து வச்சு பூஜை பண்ணிட்டு வருமா. அதனால தான் இந்த பூவே பறிப்பு இருக்கும், ஒரு மாதிரி லைக் ஸ்னேக் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது என்ன காய் என்ன மரம்லாம் தெரில. இதுதான் 2வது கோவில். அத்தை வேற எங்கன்னு தெரில. பொங்க வைக்கிற திங்ஸ்லாம் அத்தைகிட்ட கொடுத்துட்டோம். ஆளுக்கு கையில் பை பிடிச்சிட்டோம். எந்த பக்கம் போனாங்கன்னா தெரில மாமா. கேப் விட்டு போயிட்டாங்க. நாங்கள் வேற தனியாக கடைசியாவது மாட்டிக்கிட்டோம். ஆளுங்க எங்கே இருக்காங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆனது இந்த கோவிலில் தான். கல்யாணம் ஆனப்பையும் போகலை. சின்ன வயசு இருக்கும் போது வந்தேன், அப்பயும் சின்ன பிள்ளைன்னு படியேறல. கல்யாணத்துக்கு வந்தேன், அப்பயும் படியேறல, இப்பயும் படியேறல. இப்போ கொஞ்சம் வெயில் போட்டுட்டாக்குது, அதனால படியேற மாட்டான்ட்டாங்க. இல்லையா கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து கோவிலோட இந்தாண்ட ஒரு அதெல்லாம் அங்கேயும் சாமிலாம் இருக்குது. மேரேஜ்லாம் அங்கே தான் முன்னாடி பண்ணுவாங்க. ஆனால் ரியல் சிவன் வந்து எங்கே இருக்காருன்னா மேலே அங்கே இருக்குல்ல, அங்கே எங்கேயோ இருக்காங்க. நானும் இதுக்கு முன்னே போனதில்லை. இதெல்லாம் ஸ்டெப்ஸு 1000 படிக்கு மேலே என்னமோ இருக்குது ஸ்டெப்ஸ்லாம். இப்போ எதுக்காக நாங்கள் வந்திருக்கோன்னா சிவன் கோயிலுக்கு வந்து எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கோம் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து. எங்கள் அத்தை ஆல்ரெடி பொங்கல் குண்டா வச்சுட்டாங்க. அங்கே பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. அத்தை ஹாய் சொல்லுங்கள். அத்தை பொங்கல் வைக்கிறதுல பிஸி. மாமா எங்கெங்கேயோ குச்சி தேடிட்டு போனாங்க. மாமா எங்கன்னு தெரில. நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை, குச்சி தேடணும். வாங்க மேலே போவேன்லாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. மேலே நானும் போனதில்லை. இன்னொரு நாள் மேலே ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகே, இதோட 3வது டைம் பாசிப்பருப்பு பொங்குது. இந்த கட்டைக்குச்சிலாம் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட வாங்கணும். ஏன்னா இங்கேயே குச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம், வீட்டில் இருந்தே குச்சிலாம் எடுத்துகிட்டு வரல. சரி, இங்கே இருக்கிறதே பொறுக்கி வச்சுக்கலாம் கோயிலில் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி குச்சிலாம் இருக்குது. பட் இங்கே ஹெவி அடையங்கப்பாவாக இருக்கிறனால விரவில் இருக்க நெருப்புலாம் அப்படியே வெளியே போகுது. அது கொஞ்சம் பத்தலை சட்டிக்கு. கெட்டி குச்சினா வந்து நெருப்பு கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குமா அப்படின்ட்டு அத்தை சொன்னாங்க. அந்த காரணத்தை முன்னிட்டு ஐயோ உள்ள தள்ளவே இதாப்பா காத்தடிக்குது. கெட்டி குச்சினா கொஞ்சம் நெருப்பு தாக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு பக்கத்தில் கேட்டோம். அவங்களும் கொடுத்தாங்க. அது இல்லாமல் எரிஞ்ச நெருப்பு இருக்குது, அது கூட எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்படின்னா சீக்கிரம் பற்றிக்கும்ல அதுதான். அத்தை எங்கேயோ போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. பாசிப்பருப்பு வெந்து பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் தொடர்ந்து இணைப்பிலிருந்து கட்டாக்கி திரும்ப வரேன். எங்களை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பொங்கி 3 பக்கமும் ஊற்றிடுச்சு பொங்கல். சர்க்கரை போட்டு பொங்கல் ரெடி பண்ணி ரெடிதான். ஓகே, ஜோதி குட்டி அழுகுறாங்க, நான் பார்க்குறேன் பாருங்க. எங்களோட பொங்கல் சிறப்பாக தரமாக 3 பக்கமும் நல்லா பொங்கி சந்தோஷமாக இருக்கும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பொங்கலை வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வந்து காகம் பறவா மலையாமா. இந்த மலைக்கு பேர் எதனால் வந்து காகம் பறவா மலைன்னு வச்சாங்கன்னா, ஒரு முனிவர் வந்து இந்த மலையில் தவம் பண்ணும்போது லிங்கர் வந்து அவரோட தவத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஐ மீன் சிவன் வந்து அந்த முனிவரோட தவத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்காக காகமாக மாறி அந்த முனிவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாராம். தலையெல்லாம் கொத்திட்டே இருந்தாராமா. அப்போ அந்த முனிவர் இவரா என்னன்னு தெரில, பட் ஆனால் ஒரு முனிவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த கட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கல்ல முனிவர்கள்லாம், அதாலே என்ன பண்ணிட்டாரு, காகத்தை அடிச்சிட்டாரு. முனிவர் அடிக்கும் போது அந்த காகத்தோட தலையிலேருந்து ரத்தமாக வந்திருக்காமா. அதுக்கப்புறம் அடித்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இனிமேட்டுக்கு இந்த மலையில் வந்து காகமே பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு
சாபம் கொடுத்துட்டாரு. அதனால இந்த மலையில காகம் பறக்காதான். ஏதோ எங்கள் குலதெய்வ கோயிலுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சு வச்சுருக்கோம் கொஞ்சமாக. ஸோ இங்கே இருக்கிற லிங்கமும் அந்த ஷேப் அப்படியே இருக்குமா. பொங்கலடி சாமி கும்பிட்டு கிளம்புறோம் அடுத்து ஒரு கோயிலுக்கு. இது நடுவர். அடுத்ததான் இளையவரை பார்க்க போகிறோம். இங்கே நாங்கள் அர்ச்சனையெல்லாம் பண்ணியாச்சு. மாலை கொடுத்துருந்தோமா, மாலை வண்டி கொடுத்துருக்காங்க. அது இப்போ வண்டி கட்டிட்டு அப்புறம் வச்சு இந்த பொங்கல் அத்தை கொடுத்துட்ருக்காங்க 4 பேத்துக்கு. மாமா ஆஞ்சநேயர் கதை சாத்துங்க, பயமாக இருக்கு வேற. ஆஞ்சநேயர் வேறு ஒரு அட்டண்டன்ஸ் போடுறாரு நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு. ஸோ வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பி. நாங்கள் இங்கேருந்து வண்டியில் போகும்போதே எங்கெங்கே நவப்பழ மரம் இருக்குது, அந்த மரத்தில் பழம் இருக்கான்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டோம். அதனால் வரும்போது என்ன பண்ணிட்டோம், நோட் பண்ணிட்டு வந்தான் இந்த இடமா நாவப்பழ மரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதை தாண்டி அந்த போர்டு தாண்டி போயிட்டோம். அந்த போர்ட்லேருந்து ரிவர்ஸில் நாவப்பழம் போய்கிட்டு இருக்கோம். இந்த மரம் ஃபுல்லாக செம்ம பழம். அது ஒவ்வொன்றும் லட்டு சொட்டுருக்கு, பழமாகவே இருக்குது. லைட்டாக கட்டையை தூக்கி போட்டால் ஒரு 5-6 பழத்துக்கிட்ட விழுவுது. அதான் எங்கள் மாமா கட்டையை தூக்கி போட எங்கள் அக்கா அந்த ரோட்லேருந்து பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா சேஃபாக பொறுக்கும். இது ஒரு பைபாஸ் மாதிரி அதிக வண்டி வர்ற இடம். சக்ஸஸ்ஃபுல்லாக டே போயிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் குட் நைட். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் புது வீடியோவில் பார்க்கலாம்.